ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. எதுலன்னா விசுவாசத்தில். ஆபிரகாமுக்கு பாருங்கள், சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவனோடு கூட பேசுகிறார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் 86 வயசில் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் அவனுக்கு பிறக்கிறான். அப்புறம் ஆண்டவர் 99 வயசில் மறுபடியும் ஆபிரகாமோடு கூட இடைப்படுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி. அப்போது ஆபிரகாம் ஒருபோதும் சோர்ந்து போல. ஆண்டவரே, நீ சோதோம் கொமோராவுக்கு முன்பாக என்கிட்ட பேசுனீங்க. 86 வயசில் இஸ்மவேல் எனக்கு பிறந்தான். இப்போ 99 வயசில் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒருபோதும் சோர்ந்து போல. அப்பயும் அவன் விசுவாசித்தான். அதனால தான் விசுவாசத்தில் ஆபிரகாம் நமக்கு தகப்பனாய் காணப்படுகிறார். நீங்களும் கூட ஒருபோதும் இந்த சூழ்நிலையில் பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் இன்னும் நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையும்